ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறது 180 லிட்டர் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது பாலும் தண்ணியும் கலந்தது. இதில் பால் தண்ணி இது ரெண்டுக்குமான ரேஷியோ 5:1 இருக்குது. அதாவது உங்களுக்கு மொத்தம் அதில் 6 பங்கு இருக்குது. இந்த 6 பங்கில் 5 பங்கு பால், 1 பங்கு தண்ணி. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பாலுக்கும் தண்ணிக்கும் உள்ள ரேஷியோ 3:2ன்னு மாறணும். அப்படி மாறணும்னா மேற்கொண்டு எவ்வளோ தண்ணியை நாம் சேர்க்கணும். இதுதான் கணக்கு. இந்த கணக்குக்கு பேப்பர் பேனா தேவையில்லை. இது எப்படி போகணுன்னு பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, தண்ணியும் பாலும் கலந்தது உங்களுக்கு 6 பங்கு இருக்குது. அதில் 5 பங்கு உங்களுக்கு பால். அதாவது 180 லிட்டரை நீங்கள் 6 பங்காக போடுங்க. அப்போ ஒரு பங்கு 30 லிட்டர் ஆச்சு. அதில் 5 பங்கு பால், அதாவது 150 லிட்டர் பால். ஸோ மீதி இருக்கிற ஒரு பங்கு 30 லிட்டர் தண்ணி. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மேலே தண்ணியை தான் சேர்க்குறாங்க. இப்போ அந்த தண்ணி அவங்களுக்கு 2 பங்காகணும், பால் 3 பங்காகணும். இப்போ மேலே மேலே தண்ணியை சேர்க்கும்பொழுது பாலோட அளவு மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். தண்ணியோட அளவு மட்டும்தான் மாறும். ஆக இப்போ பாலோட அளவு மாறலை அப்படிங்கிறப்ப அந்த 150 லிட்டர் பால் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு 3 பங்காக மாறணும். அது 3 பங்காக மாறுது அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ ஆச்சு? 50 லிட்டரு. ஏன்னா இந்த 150 லிட்டர் தான் உங்களுக்கு 3 பங்கு ஆகுது. சரி, ஒரு பங்கு 50 லிட்டர் அப்படின்னாக்கா 2 பங்கு எவ்வளோ ஆச்சு? 100 லிட்ரு. ஸோ புதுசாக கிடைக்கிற சொல்யூஷனில் உங்களுக்கு 150 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னாக்கா 100 லிட்டர் தண்ணி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 3:2 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிறது 180 லிட்டர் அப்படிங்கிறப்ப மேற்கொண்டு 70 லிட்டர் நம்ம கலந்தோம்னா மொத்தம் 250 லிட்டர் ஆகிடும். அந்த 250ல் பாலோட அளவு 150 அப்படியே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு நாம் ஊற்றுற 70 லிட்டருமே தண்ணி. ஆக மொத்தத்தில் 250 லிட்டரில் 150 லிட்டர் பால், 100 லிட்டர் தண்ணி. இதோட ரேஷியோ 3:2ன்னு வந்துடும். இந்த கணக்கை நாம் இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். அதாவது பை வே ஆஃப் வெரிஃபிகேஷன். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ இது எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேற்கொண்டு எவ்வளோ தண்ணி சேர்த்தோம்னா அந்த பாலுக்கும் தண்ணிக்கும் உள்ள ரேஷியோ 3:2 அப்படின்னு மாறும்னு கேட்டிருக்காங்க. இதில் பால் 3 பங்கு, தண்ணி 2 பங்கு அப்படின்னா மொத்தம் 5 பங்கு ஆகிடுது. ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் 180ஓட கூட்டுங்க. கூட்டினதுக்கப்புறம் அதை 5ஆல் வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் 3 பங்கு உங்களுக்கு அந்த 150ன்னு வரணும். ஏன்னா அதானே உங்களுக்கு அதில் இருக்கிற பால். இப்போ சரி, அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். 66, 70, 88, 72ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 180ஓட 66 கூட்டினீங்கன்னா அது 5ஆல் வகுப்படாது. ஸோ அதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அதை வேணால் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கிங்க. அதே போல் 88 பாருங்கள். 180ஓட 88 கூட்டுங்க, அதையும் 5ஆல் வகுக்க முடியாது. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமலில் தான் வரும். அதே போல் 180ஓட 72 கூட்டுங்க, 252ன்னு வரும். அதையும் நீங்கள் 5ஆல் வகுக்க முடியாது, டெசிமலில் வரும். ஸோ அப்படி பார்த்தா 70 கூட்டினீங்கன்னா 250ன்னு வரும். இதை நீங்கள் 5ஆல் வகுத்துடலாம். அதே சமயத்தில் 5ஆல் வகுத்தா என்ன வரும்? உங்களுக்கு 50ன்னு வரும். ஸோ ஒரு பங்கு 50ன்னா 3 பங்குக்கு அது 150. அந்த 150 லிட்டர் தான் பால். இதுதான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது இந்த மாதிரி வெரிஃபை பண்ணியும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்த எபிசோடில் மற்ற கணக்கு பார்ப்போம்.